ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை பாடினாங்க. கவிதை, அந்த கவிதையை முன்னாலெல்லாம் கவிதை கூடாது, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகீலா, இதோட நிறுத்தின சமுதாயம் எல்லாம் இன்னைக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடினாங்கன்னு ஏற்றுக்கொள்ள வந்து விட்டார்கள். காரணம் நம்ம செய்த தியாகம். சுன்னத்துல் ஜமாத்தினர் ஆங்காங்கு போட்டோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித், கஅப் இப்னு ஸுஹைர், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் கவிதை பாடி இருக்கிறார்கள் என்ற ஆதாரம் சொன்ன உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடி இருக்கிறாரு, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அது என்னன்னு அந்த சம்பவம் முழுவதையும் புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவத்தையும் அழகா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்ல அந்த ஆளு இதுக்கு கூலி கிடைக்காதுங்க, இதுக்கு கூலி ஒண்ணு இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விமர்சனம், அவங்கள பத்தி குற்றச்சாட்டுகள், கேவலமாக கவிதை பாடினவங்களுக்கு பதிலாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடினார்களே தவிர அதுல கூலி ஒண்ணும் கிடைக்காது, கூலி கிடைக்காது அப்படின்னு தைரியமா, கூலி கிடைக்காது. 45 எல்லாரும் நினைவில் வச்சுக்கிறோம். முஸ்லீம்ல 45 45 4545வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை பாடுகிறார்கள். அந்த கவிதையினுடைய முதல் 2வது அடியிலே இருக்கிறது, பதாக இன்தல்லாஹி அல் ஜஸா, இதற்கு எனக்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது என்று அவங்களே கவிதை பாடுகிறார்கள். இதை மறைச்சிட்டு தானே பேசுகிறீர்கள். அன்னைக்கு யூதர் ரஜ்முடைய ஆயத்தை மறைச்சத மாதிரி நீங்க மறைக்கிறீர்கள். கவிதையினுடைய கடைசியில என்ன வருது, வயம்தஹு வயன்சுருஹு சவாஉன், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் சமமானது என்று படிக்கிறார்கள். மேலையும் கீழையும் அதே யகூதிகள் செய்த வேலையை, அவர்களை புகழ்வதற்கு கூலி கிடைக்காது என்று சொன்னீர்களே, தெரியாம சொல்லிட்டா பரவாயில்லை. அந்த ஹதீஸ்ல என்னென்ன நடந்தது, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள், குலப்பெருமைய விஷயம் சம்பந்தமா குறைஷிகள்ல நான் இருக்கிறேனே, என்னையும் சேர்த்து இழிவாக நீங்க படிச்சிட கூடாது, அத்தனையும் சொல்றாரு அந்த ஆளு. அப்ப இதை பார்க்காமையா விட்டிருப்பாங்க? பார்க்காமல் விட்டிருந்தால் கண்மணி நாயகம் உங்களுடைய கண்களை வேண்டும் என்று குருடாக்கி விட்டாங்க. நீ குருடனாகவே நடமாடி விட்டுட்டாங்க. இல்லைன்னா கிதுபனுடைய கூட்டமாக நடமாடணும் என்று இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இது ஒரு 2-3 விஷயங்கள். இதுல இந்த கவிதையில 2-3 விஷயங்கள். ஒன்னு, கவிதை பாடக்கூடாதுன்னு சொல்லி கவிஞர்களை வரம்பு மீறியவர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு ஒரு வாதம். அந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கவிதை படிக்கலாம் சொன்ன சமயத்தில் 2 விதமான வாதம் வைத்தார்கள். ஒரு வாதம், போர்ல மட்டும் படிக்கலாம், போர்கள்ல வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கவிதை படிக்கலாம், வேற எங்கேயும் படிக்க கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு நம்ம பல இடங்கள்ல பத்ர்ல வஃபாத்தான சஹாபாக்களை பெண்மக்கள் புகழ்ந்து பாடினார்கள் எங்க கல்யாண மஜ்லிஸ்ல. இது நீங்களே அடிக்கடி சொல்வீங்க. இது நம்ம சொல்லல, நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்காக வேண்டி அவங்க சொல்ல ஆதாரம் என்னன்னா, அங்க பத்ர் போர்ல நடந்த சஹாபாக்களை புகழ்ந்து பெண்மக்கள் கவிதை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸுக்கு வந்த உடனே அந்த பெண்மக்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய தலைவிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம், அந்த பிள்ளைகள் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு படிச்சாங்க. ஒஃபீனா நபிய்யுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறார்கள், அவர்கள் நாளை நடக்கும் செய்திகளை எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நீங்க முதல்ல எதை படிச்சிட்டு இருந்தீங்களோ அதையே படிங்க. இவங்க இதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஹதீஸ்ல கிடையாது, இது ஷிர்க்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா. இதெல்லாம் ஷிர்க்குமா, நீங்க படிக்க கூடாது, எங்க இருக்கு கவிதையில? அந்த ஹதீஸ்ல அது கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொதுவா தன்னை புகழுத முதல்ல பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்துட்டு இருந்தீங்களே அவங்களை புகழுங்கள் என்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்ல. அவங்க நம்மளை மறுக்குது எதுக்காக வேண்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்முல் கைப் இருக்கு நம்ம சொல்றோம், அதை மறுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டுருவாங்க. இதுக்குள்ள அவங்களுக்கு எதிரான ஆதாரம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதையை ஆதரிச்சிருக்கிறார்கள். இது என்ன போர்ல படிக்கப்பட்ட கவிதையா? இது போர்ல படிக்கப்பட்ட கவிதையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மெம்பர் தயார் பண்ணி கொடுத்தாங்களே, அந்த மெம்பர்ல போராது மஸ்ஜித் நபவிக்குள்ள போரா நடக்கும். உங்களுக்கு எதையாவது உளரணும்னு வாயில வாரதையெல்லாம் உளர ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு தீவான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளின் தொகுப்பு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவிதைகளின் தொகுப்புன்னு இருக்கு.
அடுத்தால ஒரு கவிதை ஒரு ஆட்டம் போட்டான், கவிதை படிக்கலாம் இயற்றலாம், ஆனா வேறொரு ஆள் அந்த புத்தகத்தை கையில தூக்க கூடாது. உலகத்துல சொன்ன இவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவம் வேற எவனும் சொல்லியிருக்க மாட்டான். கவிதை இயற்றலாம், இன்னொரு ஆள் படிக்க கூடாது. இதுவும் நான் சொன்னேன். இந்த ஹதீஸ் அவங்க நம்மளை மறுக்கிறதுக்காக இந்த ஹதீஸ் கொண்டு வந்தாங்களே, சின்ன பிள்ளையெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பாடிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்த சமயம் அவங்க ட்ராக்கை மாத்தினாங்க. மாத்திர நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளை பார்த்து, மாத்தாதீங்கம்மா, பழையதே படிங்கட்டாங்களா. இதுலயே உங்களுக்கு எதிரான ஆதாரம். அந்த பிள்ளைகள் அந்த கவிதைகள் ஏற்றினார்கள். சரி, அந்த பிள்ளையை ஏற்றினாங்கன்னு அப்பமே ஒரு பிள்ளை ஏற்றிச்சுதா, எல்லா பிள்ளையும் சேர்ந்து ஏற்றிச்சுதா? ஒரு பிள்ளை தானே ஏற்றிருக்கணும். அப்ப எல்லா பிள்ளையும் சேர்ந்து படிச்சிருக்கிறேன். இந்த ஹதீஸை நீங்க மறுக்க முடியுமா? என்ன நீங்களே ஆதாரமாக சொல்லுகிறீர்கள்.